like a bird on a tree. I'm just sitting here, I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together, it's so beautiful, you and me, we meant to be. Okay guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என் வண்டியில் விண்ட்ஷீல்டு ஒன்று மாட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹிமாலயன் விண்ட்ஷீல்டு நான் மாட்டிருக்கிறேன். ஸோ அந்த விண்ட்ஷீல்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறதே உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன்ட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை, ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ரைடு போகலான்ட்டு இருக்கேன். பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு போகலான்ட்டு ஒரு பிளானு. லாஸ்ட்டாக கொல்லி ஹில்ஸ் அங்கே போனது தான். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே ரைடு போகலை. ஸோ அடுத்த ரைடு நான் கண்டிப்பாக போகலாம் எங்கேயாச்சும். பக்கத்தில் ஒரே ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், மேபி அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி விண்ட்ஷீல்டில் நான் ஒரு டைலாக் எழுத போகிறேன். என்ன டைலாக்ங்கிறது நான் உங்களை அங்கே போய் சொல்கிறேன். இன்னும் நான் டைலாக்கே சூஸ் பண்ணல, ஸோ இனிமேல் தான் சூஸ் பண்ணணும் அங்கே போனதுக்கப்புறம். ஸோ இன்னொரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கிறேன், ரைடு வித் ஃபிஷ்ஷிங். ஸோ நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அடுத்து. ஸோ அது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா, ஃபிஷ்ஷிங்னா கிணத்துல அந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறது கிடையாது, டைரெக்டாக கடலுக்கு போய் தான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான தூண்டில் எல்லாமே வாங்கிட்டு தான் போக போகிறோம் நம்ம. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ பண்ணுறேன் நான். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தான் கடல், இங்கேருந்து வேம்பாறு ஒரு 60 to 70 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம வேம்பாருக்கு போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், அதை ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், வீக்லி இல்லாட்டா மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண போகலாம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க பொறுத்து தான் நான் அந்த வீடியோ பண்ணவா வேண்டாமான்னு யோசிக்கணும். ஸோ கைஸ், ஃபைனலி இந்த கடைக்கு வந்துவிட்டோம். கடை பேர் வந்து காவியா ஸ்டிக்கர்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம் நம்ம வண்டிக்கு. ஸோ இதுதான் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு. வைசர் மாட்டம் நல்லா தான் இருக்குது வண்டி. ஸோ நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மணல் எங்கே விட்டுங்க, மாற்றி மாற்றி விட்டுங்க, நல்லாயிருக்கும். சும்மா மேலே விட்டுங்க.
ஓகே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்? நான் எங்கள் வீட்டு தோட்டத்துக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ பைக் புதுசாக ஒன்று மாட்டியிருக்கிறேன். ஸோ விண்ட்ஷீல்டு மாட்டியிருக்கிறேன், ஹிமாலயனோட விண்ட்ஷீல்டு. அதுக்கப்புறம் அந்த விண்ட்ஷீல்டு எப்படி மாட்டினேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பல ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்கிறேன் டேங்கில். அதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டு ஃப்ரெண்ட்லேயே நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறேன். ஸோ ஸ்டிக்கரோட ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் எங்கே ஒட்டினேங்கிறதே உங்களுக்கு சொல்ல. ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் வண்டி பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓவர்வியூ காட்டுறேன். ஹேண்ட் கார்டு ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ ஹேண்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். விண்ட்ஷீல்டு வண்டிக்கு மாட்டினதுமே வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி தெரியுது, இல்லாட்டா வண்டி பார்க்க சின்ன வண்டியாக இருக்கும். ஸோ விண்ட்ஷீல்டு மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வண்டி. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் தான். நான் உங்களுக்கு ஸ்டிக்கரிங்கை காட்டுறதுக்காண்டி தான் அந்த வீடியோ. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோலாம் போய் பாருங்கள். மொத்தம் 25 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த 25 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பாதி இது ரைட் வீடியோ, அதுக்கப்புறம் கேட்ஜெட் ரிவ்யூ வீடியோ தான் போட்டிருப்பேன். அது என்னோட கேட்ஜெட் ரிவ்யூ தான். அந்த 25 வீடியோவில் ஒரு 15 வீடியோ கிட்ட எல்லாமே ரைடிங் வீடியோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கொலாபரேட் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த கொலாபரேட் நீங்கள் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். யார் கூட கொலாப் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் நான் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு பாதி முடிச்சிருக்கிறேன். ஸோ இனிமேல் ஸ்டிக்கர் ஒட்டணும் நிறையாவே. ஸோ வண்டி ஃபுல்லாகவே நான் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன் நான். ஸோ நான் என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஓகே கேஸ், நான் விண்ட்ஷீல்டு ஃப்ரண்டில் என்ன ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டிக்கர், சவுதர்ன் ரைடர். அதுக்கப்புறம் யூடியூப்லோட லோகோ. அதுக்கப்புறம் வேறு எங்கே ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேங்கிறதே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மேப் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் டேங்கில். ஸோ அங்கே பாருங்கள், இதான் அந்த ஸ்டிக்கரு. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஊர் பேர்லாம் கரெக்டாக என்னன்னு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச பேர்லாம் அப்படியே ஒட்ட சொல்லிட்டேன் இதில். நான் இது என்ன ஸ்டிக்கர் அப்படின்னா, கன்னியாகுமரி டு லடாக் போகிற வே தான் இது. அதுக்கப்புறம் டைலாக், ரேஸ் த ரெயின், ரைட் த விண்ட், சேஸ் த சன்செட். ஸோ இதான் டைலாக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டிக்கரு. இந்த டேங்க் கலருக்கும் இந்த பிளாக் கலருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னைக்கு டேட் வந்து December 26. நாளைக்கு மேபி சண்டே ஒரு ரைட் வீடியோ. ஸோ இந்த ஸ்டிக்கர் எல்லாமே ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் தான், நார்மல் ஸ்டிக்கர் கிடையாது. நைட் நம்ம லைட் அடித்து பார்க்கும்போது இந்த இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் அதை சொல்லி தான் ஒட்டியிருக்கேன் இந்த ஸ்டிக்கரு. இது ரிஃப்ளெக்டர், பின்னாட்டுக்கு அது ரிஃப்ளெக்டரான்னு தெரியல. ஆமாம், நான் ஒட்டியிருக்க எல்லா ஸ்டிக்கருமே ரிஃப்ளெக்டர்ஸ் தான். ஸோ இதில் லைட் அடித்தா நைட்டு அப்படியே கிளார் அடிக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் ரிஃப்ளெக்டர் ஒட்டியிருக்கிறேன். நார்மல் ஸ்டிக்கர் ஒட்டலாம், அதை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். இது டோட்டலாக எல்லாமே சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா 290 ரூபா இருக்குது. ஸோ 290 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான், பரவாயில்ல. ஸோ 290 ரூபா ஆச்சு எல்லா ஸ்டிக்கரும். ஸோ ஜாவாவில் வந்து ஹிமாலயன் விண்ட்ஷீல்டு மாட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். அது எப்படி மாட்டிக்கங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த அங்கனக்குள்ள ஒரு கம்பி மாதிரி போகும். ஹெட்லைட்டு இதில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஹெட்லைட் அந்த இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உள்ளே ஒரு போல்ட்டு போட்டிருப்பேன். அந்த இதை ட்ரில் பண்ணி, இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை ட்ரில் பண்ணி அதில் ஒரு போல்ட்டு போட்டு விண்ட்ஷீல்டு மாட்டியிருக்கிறேன். விண்ட்ஷீல்டில் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. இங்கனக்குள்ள ஒரு ஹோல், இங்கனக்குள்ள ஒரு ஹோல். இதில் நான் வாஷர் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, விண்ட்ஷீல்டு இப்படி ஆடுதுங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா இங்கனக்குள்ள நான் ஒரு போல்ட்டு போட்டிருக்கிறதுனால இது சுற்று இந்த போல்ட்டு. ஸோ இங்கனக்குள்ள நான் ஏதாவது ஒரு கிளாம்ப் ரெடி பண்ணி இதை மாட்டணும். இங்கனக்குள்ள ஒரு ஹோல் போட்டு இங்கனக்குள்ளே மாட்டலாம், ஆனால் அது கொஞ்சம் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு கிளாம்ப் ரெடி பண்ணிட்டு தான் இதை ரொம்ப ஆடுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கனக்குள்ள நான் ஒரு ஜிப்லாக் மாதிரி போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இல்லாட்டா அந்த பக்கம் போயிடும், சாஞ்சிரும் ஃபுல்லாக விண்ட்ஷீல்டு. அதனால் அந்த இது நான் போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் ஈஸி தான் விண்ட்ஷீல்டு மாட்டுறதுக்கு, பெர்ஃபெக்டாக இருக்குது ஜாவாக்கு விண்ட்ஷீல்டு. ஸோ நம்ம உட்காந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் விண்ட்ஷீல்டு. இவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக நம்ம ஜஸ்ட் வரைக்கும் இருக்கும் விண்ட்ஷீல்டு. மேட் ஃபினிஷிங் தான் கேட்டிருந்தேன், மேட் ஃபினிஷிங் இல்லை. அதனால தான் நான் கிளாஸி வாங்கிட்டேன். ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் எனக்கு பிடிக்கல, அதனால தான் பிளாக் போட்டிருக்கிறேன் நான். ஸோ இது நல்லா இருக்குது. ஆனால் இந்த இதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும். ஏதாவது கிளாம்ப் மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா சூப்பராக இருக்கும்.